மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். 40 தொகுதியிலும் அதிமுக கட்சிக்கு இந்த நிலைதான். வெளியான கருத்து கணிப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பெரும்பாரியாக அடுத்தடுத்த தேர்தல்கள் நடந்தது. ஆனால் தோல்விக்கு தான் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது என்று பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதிமுகவில் ஆதரவு என்பது இருந்த நிலைமையில் ஒரு சில புள்ளிகள் அதிமுகவிலிருந்து வெளியேற்றத்தின் காரணமாக அவர்களுடைய ஆதரவு அங்கும் இங்குமாக சிதைந்து என்ன செய்வதென்று தெரியாமல் திணறிக் கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிமுகவை மீண்டும் ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா உருவாக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அதன் பிறகு அதனை மீண்டும் ஒரு கம்பேக் ஆஃப் ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு அமைக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அது நடக்குமா, சாத்தியக்கூறா, 40 தொகுதிகளிலும் பெரும்பான்மையை தொடுவார்களா, என்ன நடக்கப் போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படி இப்படி என்று ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்றும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாகவே இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதிமுக என்ற ஒரு கட்சியை வலுப்படுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்திலும் சரி, அவர் முடிந்த பிறகு சசிகலா அவர்களாக இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், பெரும் விதத்தில் வழிநடத்தி சென்றார்கள். நம்முடைய ஜெயலலிதா அவர்கள். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சசிகலா அவர்களிடம் வந்தது. அதன் பிறகு அவரும் சிறைக்கு சென்ற வேண்டிய சூழலின் காரணமாக எடப்பாடி கையில் தலைமை மாறியது. அதன் பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆதரவு குறைந்து மீண்டும் அந்த ஆதரவை பார்த்திங்கன்னா கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அதை கொண்டு வந்து இந்த ஒரு தேர்தலில் பெரும் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ன நிலைவை பார்த்திங்கன்னா சுடும், அதாவது என்னவாகும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டிருந்தார். ஏன்னா பார்த்திங்கன்னா அதிமுக ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா நிர்வாகிகளே இல்லாமல் போயிட்டாங்க. தேர்தல் அன்று எங்கே போனார்கள் என்றே தெரியல. அப்படி இருக்கும் சூழலில் கட்சியின் பிரச்சாரம், பரப்புரை, பொதுக்கூட்டம் அப்படி இப்படி என்று பல விதமான விஷயங்கள் நடக்கப்பெற போது மட்டும் இருந்தார்கள். அதன் பிறகு கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போகிவிட்டார்களா இவர்கள் எல்லாம் அப்படின்ற பேசும் அளவிற்கு நாட்கள் என்பது போகிவிட்டது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் அதிமுகவை மீண்டும் உருவாக்கம் செய்ய வேண்டும், அதிமுகவை பெரும்பான்மையாக தொட வேண்டும் அப்படின்றது மிகுந்த ஒரு வரவேற்பை ஏற்படுத்துகிறது. இந்த ஒரு தேர்தலில் எடப்பாடி எவ்வளோ தொகுதிகளை கைப்பற்ற போகிறார், அதிமுக மீண்டும் எழுச்சி பெற்று வெற்றியின் பாதையில் போகுதா அப்படின்றத இந்த ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தெரியும். மேலும் இந்த ஒரு சமயத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு பக்கம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஒரு தேர்தலிலும் வெற்றி கொடியை தூக்கப் போவது யார், திமுகவா இல்லை அடுத்ததாக மக்களின் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி என்று சொல்லி கொண்டிருக்கும் அதிமுகவா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவை காட்டிலும் திமுக பெரும்பான்மை என்று சொன்னாலும் அதிமுகவுக்கு என்று காலகட்டங்கள் நிறையவே இருக்கிறது அப்படின்றது பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.